தமிழக வெற்றி கழகத்தின் அன்பு தொண்டர்களே, அன்பு நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சிரம் தாழ்ந்த அன்பு வணக்கங்கள். இன்று துரதிர்ஷ்டவசமாக தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டின் 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்துவிட்ட காரணத்தை காட்டி காவல்துறையினர் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த தற்காலிக உணவு விடுதிகள், சிற்றுண்டி கடைகள், தேநீர் கடைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டனர். ஆகையால் நாளை நடக்கவிருக்கும் மாநாட்டிற்கு நீங்கள் முன்னதாகவே வந்துவிட்டீர்கள். இன்னும் பல லட்சம் தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், இன்று வந்தவர்களும் சரி, நாளை வரப்போகிறவர்களும் சரி, இன்னும் வந்து கொண்டிருக்கும் லட்ச தொண்டர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், அவரவர்கள் வரும் பொழுதே காலையில், அதாவது ஒரு ஹோட்டலில் நீங்கள் காலைல டிஃபனாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, ஊத்தாப்பமாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, வேறு எதாக இருந்தாலும் சரி, அதாவது என்ன சொல்கிறது, கிராமத்தில் சொல்லுவாங்களா பட்டை சோறுன்னு, அதுமாரி லெமன் சோறு, அப்புறம் புளியோதரை சோறு, அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது எதாக இருந்தாலும் முன்கூடியே நீங்கள் அங்கே ஒரு பார்சலாக கட்டி எடுத்துகிட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விக்கிரவாண்டியில் மாநாடு நடக்கும்போது அங்கே தற்காலிக கடைகள் ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான சாப்பாடும் கிடைக்கல. தண்ணீர் பாட்டில் திடீர்னு கடை போட்டவங்கள்ட்ட நம்ம வாங்கிட்டோம். மற்றதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கல. பிஸ்கட்டு மற்றதெல்லாம் கிடச்சிது. ஆனால் வந்திருந்த லட்சம் தொண்டர்கள் பசியோட பட்னியோடு தான் இருந்தாங்க. ஆனால் தலைவர் விஜய்க்காக அனைத்தையும் பொறுத்துட்டு இருந்தாங்க. அதேமாரி இப்போ என்னென்னா, இப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ நிறைய கடைகள்லாம் தான் உருவாச்சு. மதுரை மாநாடு இப்போ நாளைக்கு நடக்க போகிற இடத்துல நிறைய சிற்றுண்டி கடைகள், உணவு விடுதிகள், தேநீர் விடுதிகள்லாம் உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக அந்த கொடிக்கம்பம் சாஞ்சதில்லை, அதை ஒரு காரணம் காட்டி இப்போ காவல்துறை மூலமா அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்த தற்காலிக உணவு விடுதிகள், சிற்றுண்டி கடைகள், ஸ்நாக்ஸ் கடைகள் எல்லாத்தையும் இப்போ அகற்றிட்டாங்க. அதனால் நாளைக்கு சாப்பாடு கிடைக்கிறதோ, ஒரு டீ கிடைக்கிறதோ, மற்ற விஷயங்கள் கிடைக்கிறதோ இப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, காலையிலேயே, அதாவது ஜஸ்ட்டு ஒரு 10 மணிக்குள்ளேயே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன்லேயோ வேறு ஏதாவது கடை இருக்கிற இடத்துலையோ காலை டிஃபனை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கிங்க.